ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பலாச்சொலையை வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பலாப்பழம் சீசனுங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே பலாப்பழம் இருக்கும். அதை அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு சாப்பிடுங்க ஒன் டைம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அல்வாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பலாச்சொலை, ஜீனி, நெய். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ளே ஒரு தோல் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பலாச்சொலைய இதில் போட்டு இதில் வடச்சட்டியில் போட்டு 10 சொலைக்கு 3/4 கப் ஜீனி போட்டுக்கலாம். போடுங்க மாமா. இப்போ இது நல்லா கிண்டணும். சிம்லே வச்சுக்கோங்க. ஜீனி நல்லா கரையணும், அது வரைக்கும் கிளறுங்க. நல்லா இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். அப்படியே அம்மா வெந்துருச்சா? வெந்துருச்சு. இனி அடுத்து இதை அப்பப்போ மசிச்சு விட்டுக்கோங்க. சரி, அடுத்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் எவ்வளோ? நெய் 3/4 கப்பு. அம்மம்மா நெய் அதிகமாக ஊற்றாதீங்க, திகட்டும். அதனால் கொஞ்சம் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சரி, சும்மா வாசனைக்காக நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து இப்படியே ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒட்டாத அளவுக்கு, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இப்படியே கிளறி வைங்க. இந்த பாருங்க, இதே பக்குவமானது. என்ன பக்குவம்? அல்வா பக்குவம். இப்படி தான் வரணும். அல்வா மாதிரியே இருக்குது. அல்வா மாதிரி இல்லை, அல்வாவே தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வா. அல்வா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பு வேணும்னா மேலாக்க இப்படி தூவி விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு இது உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். பலாச்சொலை காயாக இருக்கக்கூடாது, நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா வரும். கடையில் விற்கிற அல்வா பார்த்திங்கன்னா எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டிலே சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பழமாக சாப்பிட்டு நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. வாய் வேறு குளருதுங்க, சாரி. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லோருக்கும் நல்லா பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.